விட்டு அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அந்த பாகால் பேயோருங்கிறது என்னது? அது ஒரு விக்கிரகம். இன்னைக்கு நிறைய கோயில் பேர் சொல்றோம் இல்லையா, சாமி பேர் சொல்றாங்க, அது ஒரு விக்கிரகம். அப்ப அந்த பாகால் பேரை இந்த இஸ்ரேல் மக்கள் பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தர் கோபம் உண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் உக்கிரமான கோபம். இந்த உக்கிரமான கோபம் என்ன தெரியுமா? இந்த கோபத்தில் நிறைய வகையான கோபம் உண்டு. கோபம், கடும் கோபம், உக்கிரமான கோபம். அப்ப ஆண்டவர் உக்கிரமான கோபம் கொண்டு இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போட செய் என்றார். அதுக்கப்புறம் 5வது சொல்றாங்க, நீங்கள் அவர்களை பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் சொல்றாங்க. இப்ப இந்த வசனத்தை எங்க கொண்டு வராங்கன்னா உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? பாகால் பேயோரை வணங்கினதுனால இஸ்ரவேல் மக்களை அழித்தது போல உங்களையும் அழிச்சுவார். எப்ப நீங்க ஒருவேளை நான் கற்பிக்கிற அந்த போதனையில ஏதாவது கூட்டணும், இல்லை குறைக்கணும்னா நான் உங்களை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது நம்ம பார்க்கணும். இரண்டாவதாக இங்க பார்க்கும்போது ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. கிரெடிட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு மாதிரி. ரெண்டாவது ஒரு பரிசு கொடுக்குறாரு, ஒரு கிரெடிட். அந்த கிரெடிட் அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ எந்த மாதிரி ஒரு கிரெடிட் பார்க்கும்போது நம்ம உபாகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் போது, நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். அப்ப நீங்க எப்படி கற்பனைகளை நீங்க போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். அவங்க என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் நீங்க அதை சொல்ற மாதிரி என்ன பண்ணீங்க செய்யுங்க. ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமா இருக்கும். பார்க்கிறவங்களுக்கு என்ன இருக்குமா? 10 கற்பனை தான் இவங்களுடைய ஞானம் தான் கொஞ்சம் உயர்ந்ததா இருக்குது. இவங்களை பார்க்கும்போதே கொஞ்சம் உயர்ந்தமா இருக்கு. அவங்க ஞானமும் விவேகமும் இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் பாருங்க. என்ன சொல்லுவாங்க ஜனங்கள்? 10 கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்களா? இந்த ஜனங்கள் தானே பார்க்க ஞானியா இருக்கிறாங்க, விவேகியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க இல்லையா, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் இருப்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்களா? எப்ப 10 கற்பனைகளை கைக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த மக்களாகவும், ஒரு விவேகுள்ள மக்களாகவும், ஒரு ஞானம் உள்ள ஒரு மக்களாக நம்ம மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது ஒரு பரிசு நம்மளுக்கு கொடுக்கிறத பார்க்கணும். மூன்றாவதாக என்ன சொல்றாருன்னா, முதலாவது என்ன பார்த்தோம்? நீங்கன்னா கூடாது, கூட்டம் கூடாது, குறைக்க கூடாது. ரெண்டாவது, நீங்க மற்றவங்களை காட்டிலும் ஞானவான்களாகவும் விவேகிகளாகவும் இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. மூன்றாவதாக கற்றுக் கொடுக்க சொல்றாரு. நாம உங்களுக்கு இந்த 10 கற்பனைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதை என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்க. யாருக்கு கற்றுக் கொடுங்க? 10வது வசனம் வாசிக்குமா? உபாகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் இதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். என்ன பண்ணீங்க? ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுமா? நம்ம செத்து போயிடுவோம். நம்முடைய ஆத்துமா எங்க இருக்கும்? தேவனத்தில் இருக்கும். அப்ப அந்த ஆத்துமா சாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுமா? 10 கற்பனைகளை கைக்கொள்ள
கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்ப அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுமா, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? வேற பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுமா, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்ப சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கு, ஜனங்களிடத்தில் கொடுப்பதற்கு முன்பாக இந்த காரியங்கள்லாம் சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு வேலைலாம் ஒருத்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுக்குறாரு. மூன்றாவதாக நீங்க என்ன பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நான்காவதா என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஒரு பெரிய எச்சரிப்பு. என்ன எச்சரிப்புனா, நான் தான் உங்க அப்பாங்கிறத மறந்துடாதீங்க, நான் தான் அப்பாங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. 15-19 வாசிக்கும் போது சொல்றாங்க, கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலே உங்களோடு பேசினாலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்ப கர்த்தர் ஒரு மலையில பேசுறாரு. அவன் பேசும்போது நெருப்புல இருந்து பேசுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, எங்க இருந்து பேசுறாரு? நெருப்புல இருந்து பேசுறாரு. அவருக்கு ஒரு ரூபம் இல்லை. ரூபம்னா என்னது? ஒரு உருவம் இல்லை இல்லையா? அதான் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி வசனங்களை வாசிக்கும் போது சொல்றாங்க, அக்கினியின் நடுவே பேசும்போது வார்த்தையின் சத்தத்தை மட்டும் தான் கேட்டாங்க, ஒரு ரூபத்தையும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு என்ன பண்ணல, யாரும் ரூபத்தை பார்க்கல. ஆகையால் 16ஆம் வசனம் சொல்றாங்க, ஆகையால் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கை. அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் வாசிக்கணும். என்ன சொல்றாங்க? ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம், பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீருள்ள யாதொரு மச்சத்தின் உருவமா இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கு. என்ன சொல்றாரு? நீங்க ரூபத்தை பார்க்கல, கடவுள் இப்படிதான் இருப்பார் சொல்றேன். ஒரு பறவை உருவம், ஒரு மிருகத்தின் உருவம், ஒரு ஆண் உருவம், ஒரு பெண் உருவம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, செஞ்சு வைங்க இல்லையா, செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தில் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி. உருவத்தையெல்லாம் சொல்றாரு. பறவை உருவம், மிருக உருவம், ஆண் உருவம், பெண் உருவம். இன்னும் கொஞ்சம் தள்ளி என்ன சொல்றாரு? வானத்து மேல இருக்கிற சூரியனையும் நட்சத்திரங்களையும் நோக்கி அவைகளை தொழுது சேமிக்க இணங்காத படிக்கு. என்ன பண்ணாங்க? நான் சூரியனை வணங்குறேன், நான் சந்திரனை வணங்குறேன் சொன்னால அதை நீங்க சேவிக்காத படிக்க நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை 4வது கொடுக்கிறார். சரிங்களா? 5வது காரியம் என்ன சொன்னா, டேய் நான் வெளியே போயிட்டு வரேன், வீட்டுல பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நான் இல்லாத போதே கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்க மோசே சொல்றாரு. மோசே என்ன சொல்றாருன்னா 27 வசனத்துல, கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் போக மாட்டேன். யார் சொல்றாருங்க? மோசே என்ன பண்ணாரு சொல்றாரு இல்லையா? மோசே என்ன பண்ணாரு? கண்மலையை பார்த்து அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாரு? பேச சொன்னாரு. என்ன பண்ணாரு? அதை அடிச்சிட்டாரு இல்லையா? அப்ப அதனால என்ன பண்ணாரு? அவரே சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த யோர்தான் தாண்டி நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்க கூட வரமாட்டேன். அதனால் நான் சொன்னேன் இல்லையா, ஆகையால், அதனால், ஆனால் இப்பெல்லாம் வரப்ப கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க? ஆனால் இந்த தேசத்திலே நான் மரணம் அடைய வேண்டும், நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களோ கடந்து போய் நல்ல தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க?
பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எகிப்திலிருந்து புறப்படுறீங்க, போதான் போறீங்க. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த உங்களுக்கு வரமாட்டேன். நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாய் கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நான் உங்க கூட வரல, உங்க கூட நான் பிரயாணத்தில் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஒருவேளை சர்ச்சில் பாஸ்டர் என்ன பண்றது, அதை தேவனை நம்ம மறந்து விட்டுக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு சண்டை இருக்குது அப்படிங்கலாம் தேவனை மறந்து விட கூடாது. ஏதோ வேலை இருக்கு அப்படின்றதுனால தேவனை மறந்து விட கூடாது. மோசே கற்றுக் கொடுக்குறாரு, நான் கூட வரமாட்டேன், நான் வரலங்கிறதுனால என்ன பண்ணாதீங்க, அதை மோசே தான் இல்லையே நம்ம ஏன் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதை நீங்க என்ன பண்ணீங்க, அதை மறக்காம நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற 5வது எச்சரிப்பை கொடுக்கிறார். சரி, இது வரைக்கும் என்ன சொல்றாரு, இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, இப்படிலாம் இருக்கும். நீங்க பிள்ளைகளுக்கு நம்ம வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, 10 கற்பனை வந்து விளையிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. 25, 26, 27 வாசிக்க சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாளா இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயான ரூபத்தையாவது உண்டு பண்ணி உன் தேவனாய் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால், நீங்க ஏதாச்சும் அவருக்கு பிடிக்காத செஞ்சிட்டீங்கன்னா, சரிங்களா, இதான் சொல்றாங்க, நீங்க ஏதாவது அவருக்கு பொல்லாப்பான விஷயங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா 26 கடைசியில் சொல்றாங்க, நீங்கள் அதிலே நெடுநாள் இல்லாமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். ஏன்னா நீங்க இருப்பீங்க, அதே ஊர்ல இருப்பீங்க, அதே சொந்த பந்தத்தோடு இருப்பீங்க, ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, நிர்மூலமாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நானும் கிறிஸ்தவன் தான், நான் 10 கற்பனைகள்லாம் ஏற்றுக்கொண்டவன்னு சொல்லிட்டு 10 கற்பனையை ஏமாத்திட்டு கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பான செய்கைகள் நம்ம செஞ்சுட்டு சொன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. அதான் சொல்றாங்க, இந்நாளிலே உங்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன், அதிலே நீங்கள் நெடுநாள் இல்லாமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். நீங்க ரொம்ப நாள் தான் பண்ணீங்க, உலகத்துல நிர்மூலமாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை கீழே சொல்றாரு, கர்த்தர் உங்களை புரஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். நீங்க என்ன பண்ணுவீங்க, புரஜாதிகளுக்குள்ளே நீங்க சிதறடிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுகிற ஜாதிகளிடத்தில் கொஞ்சம் ஜனங்களா மீந்திருப்பீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவீங்க, நீங்க பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால கர்த்தருக்கு என்ன பண்ணாதீங்க, பொல்லாப்பே செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் வச்சு நிர்மூலமாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணியாச்சு, பொய் சொல்லிட்டோம், திருடிட்டோம், ஓய்வு நாளை மீறிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மோசே, நீங்க எப்படி இருக்கணும், கடைபிடிக்கலாம் என்ன ஆகும், கடைபிடிச்சா என்ன ஆகும், கடைபிடிச்சிட்டு நீங்க தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லாத்தையும் தெளிவா விளக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 30ஆம் வசனத்துல, நீ வியாகுலப்பட இவைகள்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய் கர்த்தர் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், நீ தப்பு பண்ணிட்ட, ஒருவேளை மனம் திரும்பி என்ன பண்ணிட்ட, அவருடைய சத்தத்துக்கு நீ திரும்ப என்ன பண்ணிட்ட, ஒருவேளை கீழ் படிஞ்சிட்ட அப்படின்னா கர்த்தர் உண்மை என்ன பண்றாரு, இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 31ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால், கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர், இரக்கமுள்ள கர்த்தரா இருக்கிறபடியால்
அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு வேலை தப்பே செஞ்சாலும் கற்பனை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. நிறைய சபைகளில் இன்னைக்கு கற்பனைகள் இதை பத்தி என்னன்னு தெரியுது. கற்பனைகள் சிலுவையிலே மறைக்கப்பட்டது, சிலுவையிலே ஒழிக்கப்பட்டது என்று சொல்லிக். ஆனால் கற்பனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை மறக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாரு மோசே கற்பிக்கிறார் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? 10 கற்பனை கொடுக்கும் தான் கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. மோசே 10 கற்பனை கொடுத்துட்டு போகணும்னா போக வேண்டியதுதானே. கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேச்சு எதுக்கு பேசுறாரு, இவ்வளவு காரியங்களை ஏன் சொல்றாரு அப்படின்னா 35ஆம் வசனத்துல சொல்றாங்க, கர்த்தரே தேவன். யார் தேவன்? கர்த்தரே தேவன். அவரை அறிவித்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. அவர் தான் யாரு? கர்த்தர் தான் தேவன். அவர் இல்லாமல் வேறு யாருமே தேவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நானே சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கற்பனை நான் கொடுத்துட்டாரு. இந்த கற்பனை என்ன பண்ணாரு? 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்ம 10 கற்பனை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அடிமைத்தலை வீடாக எடுத்து புறப்படப்படினா உன் தேவனாய் கர்த்தர் நானே. அதில் தொடங்கி கடைசி என்னது? கடைசி கற்பனை என்னது? உன்னுடைய மனைவியும் வீட்டையும் பிறனுக்குள்ள யாதொன்று இச்சையாதிருப்பாயா அப்படிங்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நீங்க இதை என்ன செய்யணும்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுள். நீ எங்க இருக்கணும்? முதலாவது எங்க இருக்கணும்? அந்த கட்டளைகள் இருதயத்தில் இருக்கு. எத்தனை பேருக்கு இருதயத்தில் இருக்குது? எத்தனை பேருக்கு இருதயத்தில் இருக்குது? இருதயத்தில் இருக்குதுன்னு சொன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. ஐயோ இதை தப்பை செஞ்சிடக்கூடாதே அப்படின்ற அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம இருதயத்தில் நம்ம பதித்து வைக்க வேண்டும் சரிங்களா? அதுதான் இருதயத்தில் இருக்கு. இப்ப முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்திருக்க வேண்டும். 7வது வசனம் சொல்றாங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்ன பண்ணுமா? வீட்டில் சும்மா உட்காந்துருக்கப்ப நல்லா கதை பேசணுமா? அந்த வீட்டில் என்னாச்சு, இந்த வீட்டில் என்னாச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுமா? நல்லா கதை பேச சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், நீ உட்கார்ந்தாலும் சரி, நடக்கிற போதும், படுத்துக் கொண்டிருக்கிற போதும், எல்லா நேரங்களும் என்ன பண்ணுமா? அதை குறித்து பேச வேண்டும். நம்ம பேசவே மாட்டோமே. என்ன பண்றோம்? அதை பத்தி நம்ம பேசவே மாட்டோமே இல்லையா? அவைகளை உன் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. 10 கற்பனை என்பது நம்முடைய சபையில் என்னவா இருக்குது? ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை நம்ம அடையாளமாக நம்முடைய ஒவ்வொருவரும் நம்ம அடையாளமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இதுதான் சத்தமா இந்த 10 கற்பனை தான் இல்லையா? அதனால இவரை நம்ம அடையாளமாக வச்சுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கிறது. அது ஞாபகம் வந்துட்டே இருக்கணுமா? அந்த 10 கற்பனை என்ன பண்ணுமா? ஞாபகம் நமக்கு வந்துட்டே இருக்கணுமா? அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. என்ன பண்ணுமா? நல்லா டைல்ஸ் போட்டு
வீடை ஃபுல்லாக பூசிடுமா? அதான் பண்ணுமா? என்ன பண்ணுமா? ஒரு வீட்டு நிலைகளிலும் ஒரு வாசல் எழுதணும். ஒரு வாசல் என்ன இருக்குமா? 10 கற்பனைகளை சரிங்க. அப்ப அதை வாசிகள் என்ன நினைப்பாங்க? இவர்கள் 10 கற்பனைகளில் தெரிந்த பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கடைசியா சொல்றாரு, நீ எங்கேயே போனாலும், நீ எந்த ஊருக்கு போனாலும், எங்க சென்றாலும் இந்த 10 கற்பனை என்ன பண்ணாதீங்க, நீங்க மறந்துடாதீங்க. அதான் சொல்றாரு, சொல்றாரு, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளை, சகல நல்ல வஸ்துக்கள்னா வீடு கட்டாத இடம், கட்டாத நிலமா இருந்தாலும் சரி, இல்லை நிரம்பிய வீடுகள், இந்த நிலத்துல வீடு கட்டியிருந்தாலும் சரி, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, நீ அடிமைப்பட்டிருக்கிற வீடாக இருட்டு தேசத்திலிருந்து உனக்கு புறப்படப்பட்ட கட்டளை மறவாத படிக்க எச்சரிக்கையாக. நீ எந்த ஊருக்கு எங்கே போனாலும் உனக்கு நல்ல வீடு வசதி இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம், நல்ல காரு பங்களா எல்லாமே இருக்கலாம், இல்லை எல்லாமே இல்லாமலும் போகலாம். எந்த நேரத்திலையும் சரி நம்ம என்ன பண்ணதான், கர்த்தர் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளை நம்ம தான் மறவாமல் நம்ம இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் இதுல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு நாளிலே அதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாள் ஆரம்பம் ஆகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எல்லா வேலையும் ஒழிச்சிடணும். எல்லா வேலையும் ஒழிச்சிடணும் இல்லையா? God told them to prepare themselves. நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு என்ன நாள்? ஆயத்த நாள் முடிஞ்சு ஓய்வு நாள். ஆயத்த நாள் முடிஞ்சு ஓய்வு நாள் இல்லையாப்பா? அந்த ஆயத்த நாள் எதற்கான ஆயத்த நாள்? எதற்கான ஆயத்த நாள்? ஓய்வு நாள். அதாவது இந்த ஆயத்த நாள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வேலையை சீக்கிரமா முடியணுமே அப்படிங்கிறதுலாம் கருத்தாக தவிர ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் போதே அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்க. இது ரெண்டும் நிறைய வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க. வேலை முடிக்கணுங்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. ஓய்வு நாள் ஆர்வமாகும் போதே அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இல்லை. அப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம இன்னும் அந்த வேலையை சீக்கிரமா முடிப்போம். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 10-11 சொல்றாங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 10-11. பத்தொன்பதாம் அதிகாரம் 10-11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் 3ஆம் நாளே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரச்சத்தியமாக சீனாய் மலையில் இறங்குவாங்க. அவர் ப்ரிப்பரேஷனை சொல்றாரு. எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், தேவனை பார்க்க போகும்போது எப்படி நீங்க உங்கள் ஆடைகளை வைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் சரீரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இப்ப அநேக காரியங்களை நம்ம கற்பிக்கிறார் இல்லையா? எல்லா நேரங்களிலும் கற்பனையை பத்தி நம்ம படிப்போம். ஆனா கற்பனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்காரு. யாரு? ஆண்டவர் மோசேயிடத்துல இவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி அதை கை கொள்ளணும், நீங்க கை கொள்ளாம என்ன நடக்கும், நீங்க கை கொண்டு என்ன நடக்கும், நீங்க அதில் உங்களுக்கு கூட்டினா என்ன நடக்கும் இல்லையா? நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு கீழ்ப்படுத்தி மறுபடியும் மன திரும்பி வந்து என்ன நடக்கும்? உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? அந்த நிலைக்கால்லாம் பண்ணுறீங்க, வாசல் படியில 10 கற்பனையில வைத்திருக்க, உங்க இதயத்துல வைத்திருக்க. வேற
எங்கே சென்றாலும் நம்ம என்ன பண்ணாது 10 கற்பனையை கூடாது. ஏன் உபாகம் வாசல்லையே உபாகம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசல் இல்லையா, இந்த ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்களை பாருங்கள். பாக்குற என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7:8 என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி இது, வேற ஏதாவது பெரிய ஜாதி இருக்கிறா பார்த்தா இல்லை. அந்த அளவுக்கு தேவன் நம்மளுக்கு சமீபமா வருகிறார். இந்நாளிலே நான் உங்கள் விதிக்கிற பிரமாணம் நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளை நியாயங்களை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இந்த மாதிரி கட்டளைகளை கொடுத்திருக்கிற வேற ஏதாவது பெரிய ஜாதி எது? வேற பெரிய தெய்வம் எது அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த 10 கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? எப்படிப்பட்ட பிள்ளைகள்? ஞானமும் விவேகம் உள்ள பிள்ளைகள். ஞானமும் விவேகம் உள்ள பிள்ளைகள். ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவங்க யாருங்க? ஒரு விசேஷித்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஒரு கிரெடிட்டை கொடுக்கும்போது அந்த ஒரு பரிசு நம்மளுக்கு ஒரு பேட்ச், எத்தனையோ கோல்டு மெடல் வாங்க, எத்தனையோ சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்கிச்சிக்கிறோம். நமக்கு அருள் கொடுக்குறாரு. 10 கற்பனை நீங்க வச்சிருந்தா நீங்க தான் உலகத்திலே பெஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. அந்த கோல்டு மெடல் நம்ம எப்போ வாங்குறது இல்லையா? எனவே அந்த 10 கற்பனைகளை கீழ்ப்படியும் போது உண்மையிலேயே மற்ற ஜனங்களை காட்ட நம்ம இருக்கிறோம், விசேஷித்த மக்களாக நம்ம இருக்கிறோம். அந்த எச்சரிப்புக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கப்பட்டிருக்க 10 பிரமாணங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கீழ்ப்படிந்து தேவன் உண்மையாக வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.